சினிமாஸ் தமிழ். அன்னைக்கு நினைக்கிற சினிமாஸ் விஷயத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதே வரிசையில் நம்ம பூமியை விட்டு இன்னொரு இடத்துக்கு வாங்க ஒரு டூர் போயிட்டு வரலாம். என்னடா எம்எஸ் இருந்தாப்புல பூமியை விட்டு இன்னொரு டூர் அப்படிங்கிறிய நம்ம தொண்டையில் கொஞ்சம் இப்போ பூமியிலிருந்து இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்கிற ஒரு பயணம் தொடர்ச்சியாகவே நடந்துகிட்டு இருக்கு. நிலாவில் தண்ணி இருக்குது, வாங்க சந்திரமண்டலத்தில் உங்களை போய் நாங்கள் குடி வைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே வரிசையில் உண்மையிலேயே பூமி மாதிரியே இன்னொரு கிரகம் இருந்து அதில் நம்ம போக தயாராக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம இலன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாரு. அந்த நிறுவனத்து மூலமாக நிலாவுக்கு போய் ஃப்ளாட் வாங்கி விடுறதுலேருந்து வேற்று கிரகத்துக்கு போகிற வரைக்கும் இங்கே இப்போவே பெரிய பெரிய பணக்காரங்க அட்வான்ஸாக புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி புக் பண்ணி ஹேவலான்னு ஒரு அந்த விண்வெளி கப்பல் இங்கேருந்து பூமியிலேருந்து இன்னொரு பூமிக்கு போகுது. இந்த கதையின்படி 2 பூமி இருக்குது. இப்போது பழைய பூமி எக்கச்சக்கமாக ஏற்கனவே ரொம்ப மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு மூவி பார்க்க போகிறோம். அந்த மூவியில் மனுஷங்களுக்கு உதவியான ரோபோட்ஸ்கள் உருவாக்க போகுது. அந்த ரோபோட் கொஞ்சம் யோசித்து இங்கே பிரச்சனை யாருங்க கேட்டால் மனுஷங்க தான் அப்படின்னு மனுஷங்களை போட்டதில் ரெடியாக காத்திருக்கு. அதை மூவியை நம்ம கொஞ்சம் இன்னும் லேட்டடாக பார்க்கலாம். இந்த வீடியோவை எப்போ வரப்போகுதுன்னு தெரில. இப்போ ஷூட் பண்ணுறேன், எப்படியும் 1 வீக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். நம்ம பர்சனலாக கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது. பூமி அதுக்கான நிறைய ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடர்பாடுகள், நிறைய குப்பைகள் சேர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மாற்றாக காசு இருக்கவங்க இன்னொரு உலகத்தை தேட ஆரம்பித்தாங்க. அந்த வரிசையில் இது பிளானட் பார்ட் 2 அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த விண்வெளி கப்பல் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அங்கேயே ஃப்ளாட் வாங்குறாங்க, அங்கேயே போக போகிறோம், உலகம் அழிய போகுதுன்னா நிறைய பணக்காரங்க முன்கூட்டியே விண்வெளியில் இன்னொரு கிரகத்தில் லேண்டு வாங்கி வச்சுருக்காங்க, இங்கே தான் போகிறோம் அப்படின்னு நிறைய கான்செப்ட் இருக்க. உண்மையிலேயே அப்படி போகிற ஒரு கப்பல். அந்த கப்பலில் 5000 மக்கள் இருக்காங்க புது ஒரு உலகத்தை பார்க்க. 200 டெக்னீஷியன் க்ரூ மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த 5000 பேரில் ஒரே ஒருத்தன் மட்டும் கண்ணு முழிச்சா என்ன ஆகும்? எந்திரிச்சு ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டு இருப்பான், டான்ஸ் ஆடுவான், சாப்பிடுவான். என்னதான் அதான் புது கிரகத்துக்கு போயிட்டானே அப்படின்னு கேட்டால் அவன் போகிற பாதியிலேயே முடிச்சுக்கிட்டான். ஒரு நிமிஷம் ஒரு கிரகத்துக்கு விட்டு இன்னொரு கிரகம் போனால் ரொம்ப காலம் ஆகும், வருஷ கணக்குகள் ஆகும். அது வரைக்கும் எப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க ஒரு ஆழ்ந்த தூக்கம். நம்ம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துருக்கோம். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் நீங்கள் தூங்குனீங்கன்னா நீங்கள் எந்த வயசில் தூங்குனீங்களோ அதே வயசில் தான் இருப்பீங்க, வேறு வயசு மாற மாட்டீங்க. அப்படியே லாக்கடாக பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு பாக்ஸ் தூங்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இது ஸ்பேஸில் போயிட்டுருக்க நேரத்தில் இந்த ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டோனிஸ்ட் ஸ்பேஸ். எப்படின்னா இந்த எரிகற்கள் அப்படியே கற்கள் விண்வெளியில் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். இது நம்ம நிறைய கார்ட்டூன்ஸில் பார்த்துருக்கலாம், சயின்ஸ் மூவிலே பார்த்துருக்கலாம். அதே மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இது எப்படின்னா இந்த ஸ்பேஸ் இப்போ கொஞ்சம் இதோட மாடல் கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி முக்கோண ஷேப்பில் இருக்கும். இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கல் பட்டு அந்த அதிர்வில் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகுது. அதில் நம்ம ஜிம்னு ஒரு கேரக்டர் ஓப்பன் ஆகுறாரு. சாரி கைஸ், தொண்டை சரியில்லை, சாப்பிட்டதும் ஒத்துக்கல. ஜிம்னு ஒரு கேரக்டர் என்று அவர் எந்திரிச்சோடனே மூச்சை இழுத்து விடுறான். விட்டோன்னே அப்போ இருந்த அந்த ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டம் ஏஐ சொல்லுது, வெல்கம் ஜிம், நீங்கள் புது கிரகத்துக்கு ஆவலன் உங்களை வரவேற்கின்றது, நீங்கள் புது கிரகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இங்கே உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, புது மக்கள் கிடைப்பாங்க, புது இடங்கள் கிடைப்பாங்க, அது கிடைக்கும், இது இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, நீங்கள் வாங்கலையா? அது மாதிரி அது என்னென்ன டைலாக் பேச முடியுமோ பேசு. நம்ம ஜிம் ஒரு வழியாக எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஓகே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அவன் எந்திரிக்கிறான். ஓரளவுக்கு எப்படின்னா 30 வருஷம் அந்த பாக்ஸ்லேயே தூங்கியிருக்கான். அவனுக்கு அதே ஏஜில் தான் இருக்குது. என்ன ஏஜில் அவன் தூங்கினானோ அதே ஏஜில் எந்திரிக்கிறான். எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பார்க்குறான். கம்ப்யூட்டர் சிஸ்டம் அது பாட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பேஸே ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டம். அந்த ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டம் கடைசியில் ஒரு பங்கம் பண்ணி வச்சுருக்கும். அதுக்கு இந்த நம்ம ஜிம்மோட சேர போகிற ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்ட்னர் ஒரு வேலை பண்ணி வச்சுருப்பாங்க. அது அந்த ஸ்டோரியோட லைன்லேயே கண்டினியூ பண்ணலாம். ஜிம் எந்திரிச்சு பார்ப்பான். அதுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அது பாட்டும்
நீங்கள் எதுக்குடா பூமியை விட்டு ஓடி வந்தானுங்க, இதுக்கு ரெண்டாவது இருக்காங்க, எதுக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு அது பாட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிக்கிறான். போய் இன்னொரு ஏஐயை பார்க்குறான். இதில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டமாக தான் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது பார்த்தோன்னே நான் தெரிஞ்சுக்கணும், நான் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்ப்பான். இன்னும் நீங்கள் அந்த கிரகத்தை அடைகிறதுக்கு ஜஸ்ட் 90 வருஷம் மட்டும்தான் இருக்குது அப்படிமா. அப்படின்னு இந்த ஏஐ சொன்னோன்னே, என்னது 90 வருஷமா, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு அவன் எந்திரிச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். போய் இங்கே இருக்க சிஸ்டத்தில் ஒன்று ஒன்றா மேனேஜ் பண்ணி பார்க்குறான். ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வழியாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு திடீர்னு ஒரு ஆள் தெரிகிற மாதிரி இருக்குன்னு ஒரு பார், அதுக்குள்ளேயே ஒரு மினி பாரு, அதில் என்னென்ன தேவையோ சாப்பாடு, ஸ்விம்மிங் பூலு, கேமு, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. மினி சொகுசு கப்பல் மாதிரி தான் அந்த விண்வெளி கப்பல் இருக்குது. அந்த கப்பலில் போனோடனே யாரோ ஒரு ஆள் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு பீரை ஊற்றி கொடுத்துட்டு இருக்கோன்னே, ஹாய் சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், நீங்களும் என்ன மாதிரி தானா அப்படின்னு, மனுஷன்தான் அப்படின்னு ஜாலியாக போய் பேச பார்த்தா, காலை கீழே குஞ்சு பார்த்தா, என்னடா காலை கீழே குஞ்சு பாடுறா அப்படிங்கிறீங்கன்னா ரோபோட். அந்த ரோபோ என்னதான் இருந்தாலும் அதுக்கு மனித உணர்வுகள் கொஞ்சம் இருக்குது. அந்த ரோபோட ஜாலியாக பேசுகிறான். இதில் ஒரு டைலாக் வருங்க. இந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த இடம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அந்த இடம் கூட நிரந்தரலன்னு ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த ரோபோட இதை கேட்டோன்னே அவனும் என்னென்ன என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். அப்படி இப்படி ஓடி இப்போ நம்ம ஜிம்மு 1 வருஷத்தை கடந்து இந்த விண்வெளி கப்பலில் போயிட்டுருக்கான். இன்னும் இந்த விண்வெளி கப்பல் ஸ்பேஸ்ஷிப் இன்னும் அப்படியே ரன்னிங்கில் போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அன்றைக்கி தான் அப்படியே போயிட்டுருப்பான், ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பாக்ஸில் அந்த 5000 பேரில் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்தவொடனே என்னமோ கண்டதும் காதல் நம்ம ஜிம்மு பார்த்துட்டு என்ன பண்ணுறது தெரியல. சரி அவளாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும், தூங்கட்டும் அப்படின்னு வந்துட்டான். ஆனால் அந்த ஆத்தர் அந்த ரோபோட்டை சொல்லி புலம்புறான், ஆத்தர் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அந்த ரோபோ சொல்லணும், ஏன் குழப்பறீங்க ஜிம், நான் தான் அவங்க கூட இருக்கனே அப்படின்னு கேட்டால், ஆத்தர் உனக்கு சொன்னால் புரியாது, டே நீ மெட்டல் மண்டேன்டா, உனக்கு ஒன்றுமே தெரியாதுடா அப்படின்னு அவன் கதறான். அந்த ரோபோ என்னப்பா அப்படியே உருன்னு இருக்கும். பண்ணலாமா வேணாம் அவளாச்சு சும்மையை தூங்குறதுன்னு பார்த்துட்டு ஒரு நாள் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த 1 வருஷம் கடந்து அவனுக்கு தனிமை வந்து அவனை பாடாப்படுத்துடுச்சு. ஒரு வழியாக இவன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டான். ஒரு எரிக்கல் பட்டு நம்ம ஜிம் மறுக்கவே முடியாத ஒரு விஷயத்த பண்ணான். நம்ம ஹீரோயினி ஹாராவை அவள் தூங்கிட்டு இருந்தா. அவள் இன்னும் 90 வருஷம் கழிச்சு முடிக்க வேண்டியதுதான். சீக்கிரமாக இவன் ஸ்பேர் பார்ட்ஸ் கழட்டி விட்டு இவன் ஓப்பன் பண்ண வச்சிருவான். இவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி அவன் ரூமில் போய் படுத்துக்குவான். கொஞ்ச நாள் கழிச்சு அவளாக எந்திரிப்பா, ஹாய் நான் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நம்ம மெட்டல் மண்டையன் ஆத்தர் சொல்ல ஆரம்பிச்சிருவான், ஜிம் ரொம்ப நல்லவர், அவர் உங்களை திறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் என்கிட்ட பேசிட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திறந்தார் அப்படின்னு உளறி கொட்டிடுவான். அதை உளறி கொட்டினதோ இல்லமோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் நார்மல் லவர்ஸில் நடக்கிற மாதிரி தான் பிரிவு நடக்கிற ரொம்ப நாள் பேசலை. அன்றைக்கி திடீர்னு ஒரு கமாண்டர் எழுந்து வந்து பார்க்குறாரு. என் ஷிப்புக்குள்ளே தொண்டை சரியில்லை கைஸ், ஆனால் குரல் கொஞ்சம் ஹாய் ஹலோ யார் இது என் ஷிப்புக்குள்ளே மரத்தை நட்டு வச்சது? ஜிம் வந்து சொல்லுவான், நான் தான், என் பேர் நான் தான் அந்த இதுக்கு கமாண்ட், நான் தான் அந்த ஷிப்புக்கு ஷிப். எப்படி ஆச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்டோ சிஸ்டத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா முதல்ல மோர்ன அந்த பெரிய எரிக்கல் ஷிப்போட அந்த மெக்கானிக்கல் சிஸ்டத்தையே டோட்டலாக ஃபால்ட் ஆகிருச்சு. அங்கே இருக்க ரோபோட்ஸு எல்லாமே ஃபால்ட் ஆகிட்டே வருது. சாப்பிட்ற மிஷினை போய் தொட்டால் சாப்பாடு பீஸாக வராமல் அப்படியே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு சீன் வரும், நம்ம ஹீரோ போய் படுத்தூங்கிடுவான், அந்த சீஃபும் படுத்தூங்கிடுவாங்க. ஹீரோனி ஒரு உல்லாச குழிகள் போடலாம் அப்படின்னு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பாள். நீச்சல் அடிச்சுக்க அதே நேரத்தில் கிராவிட்டி மோட்
ஆஃப் அப்படின்னு சவுண்டு கேட்டோன்னே கிராவிட்டி அப்படியே ஆஃப் ஆயிரும். தண்ணி அப்படியே மேலே வரும்போது அவள் அந்த ஒரு பால் மாதிரி ஆகி அந்த பாலுக்குள்ளே மாட்டிக்குவா. மூச்சு திணறும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வழியாக திடீர்னு கீழே விழுவும். பால் அப்படியே கீழே விடும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, என்னமோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஒரு வழியாக அந்த சீஃப்கிட்ட போனால் கொஞ்ச நேரத்தில் அந்த சீஃபும் மயக்க போட்டு விழுவுறான். அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கேனர் மாதிரி, இது வந்து அட்வான்ஸ் ஸ்கேன். இதில் போட்டால் உங்களை ஸ்கேன் பண்ணி உங்கள் உடம்புல என்ன ப்ராப்ளம், என்ன விஷயம் இருக்குது அப்படி எல்லாத்தையும் சொல்லும். அப்படியே அவனை சீஃபை கொண்டு போய் அந்த பாக்ஸுக்குள்ளே போட்டால் அவனுக்கு உடம்புல 600 நோய்கள் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படின்னு காட்டுது. அது சொல்லுது, ஓகே நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு கேட்டால், உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் 5 நிமிடங்கள் மட்டுமே அப்படின்னு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு போயிடும். கடைசி நிமிஷம் அந்த ஷீஃப் செத்து போயிடுவான். கையில் இருந்த அந்த ஒரு டேக்கை மட்டும் கொடுத்துட்டு, இது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேக், எப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஐடி கார்டு, இதை வச்சு ஒரு ரூமை ஆக்சஸ் பண்ணலாம். வேறு எல்லா ரூமையும் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள், இல்லை என்னென்னு கண்டுபிடிங்க, 2 பேரும் ஒற்றுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போயிடுவார். அடுத்தடுத்த நிமிஷம் சண்டை போட்டவங்க ஒத்துமையாகி பிரச்சனை என்ன அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. அந்த ஓட்டையின் காரணமாக சிஸ்டம் எல்லாமே ஃபால்ட் ஆகிருக்கு. இங்கே மெயின் பிரச்சனை என்னென்னா, ஒரு லாக்கிங்கை இவங்க போடுவாங்க. அந்த லாக்கிங் போடும்போது ஹீட் இருக்குல்ல, அந்த ஹீட்டு வந்து வெளியே போகணும். ஆனால் அந்த ஹீட்டு வெளியே போகிற இடம் மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஜிம் அந்த முடிவை எடுக்கிறான். நான் போகிறேன், நான் போகிறேன். ஜிம் என்ன சொல்கிற, அது முட்டாள்தனமானது, இனி போகாத, நம்ம 2 பேரும் இங்கேயே சாகலாம் அப்படின்னு. வேணாம், நம்ம 2 பேருக்காக 5000 பேர் இருக்காங்க, அவங்கள இழக்கக்கூடாது, நான் போகிறேன் அப்படின்னு. இந்த ஒரு சீனு தாங்க என்னைய ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. அவன் மேனுவலாக போய் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருப்பான். கடைசி அது கேபிள் கட் ஆகிரும். ஏன்னா விண்வெளியில் வந்து ஸ்பேஸ்ஷிப்போடு கனெக்ட் ஆகி விண்வெளியில் பறந்து போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். அந்த ஒரு எட்ஜில் விழுந்து போயிடும். ஐ லவ் யூ அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு வந்தோம், அதே அந்த மெடிக்கல் பாக்ஸில் போடுவா. ஹீரோ எந்திரிச்சிட்றா அப்படின்னு நான் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது தரையில் எப்படியே தட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு முடிச்சிட்டு கடைசியில் அவன் சொல்லுவான், இந்த பாக்ஸ் சரியாயிடுச்சு, இதில் ஒரு ஆள் தான் தூங்கலாம் அப்படின்னு. இவங்க 2 பேருமே அதில் தூங்கியிருக்க மாட்டாங்க. 90 வருஷம் அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க 90 வருஷம் கழிச்சு மிச்சம் எல்லாருமே எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ளேயே ஒரு சின்னோண்டு ஒரு கார்டன் மாதிரி உருவாக்கி வச்சுருப்பாங்க. கடைசியில் இந்த ஸ்டோரி இஸ் எண்ட். சரி, பல படங்கள் பார்த்துருக்கோம். சயின்ஸ் ஃபிக்ஷனில் இது என்ன ஒரு விஷயத்த பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக புரிகிற வகையில் இருந்துச்சு. ஒரு லவ்வபிள் ஸ்டோரியாக, ஒரு அட்வென்ச்சராக, ஒரு ஃபீல் குட் விஷயமாக, எல்லாமே கொஞ்ச காலம்தான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ரொம்ப வல்கராக இல்லாமல் மைனூட்டாக புரிய வச்சது. ரொமான்ஸுக்கு இது பஞ்சமே இல்லை. நல்லா ஒரு ஃபேண்டஸியானது, சயின்ஸ் ஃபிக்ஷனில் நல்லா புரியக்கூடிய ஒரு படம். பூமியிலேருந்து வேற்றுக்கிரகத்துக்கு போகிறாங்க, நாங்கள் அங்கே லேண்ட் வாங்கிட்டோம், இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிற அதே மாதிரில அது மாதிரி போகிறவங்களுக்கு திடீர்னு முழிப்பு வந்தால், அந்த பயணத்தில் முழிப்பு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த போகிறதில் பாதியே முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை, அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பொறுத்து தான் அவங்க சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக எப்படி இந்த 5-6 பேரையும் காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை என்ன கருத்து. இந்த படத்துக்கு 10க்கு
9 கொடுப்பேன். 10க்கு ஏன் 9 கொடுப்பேன்னா, இது சிஸ்டமேட்டிக்காக இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் அது மாதிரி இருக்காது. சும்மா எமோஷ்னல் ட்ராமா மட்டும் தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. கிராஃபிக்ஸில் எல்லா ஸ்பேஸ் அது மாதிரி தான் இருக்கும். அதில் பெருசாக அந்த ஸ்டோன் ஒடிஞ்சதோ, நிறைய பேருக்கு ரத்த காயமோ அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஒரு ஃபீல் குட் ஜேர்னியாக தான் பயணிக்கும். இதுக்கு 10க்கு 10 கூட கொடுக்கலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு சில குறைகள் இதில் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் இருக்கும். அதனால் கேரக்டர்ஸும் பெருசாக கிடையாது. 3 கேரக்டர்ஸ் வச்சு தான் இந்த கதையை நகரும். அது சடனாக மிச்சர் ஒரு ஆளை வச்சு தான் அந்த கதை நகரும். அதனால் இதுக்கு நான் 10க்கு 9 கொடுப்பேன். வேறு இந்த படத்துக்கு என்ன குறைகள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. லைஃப்பில் ஒன் டைம் பார்க்க வேண்டிய பக்காவான படம் இந்த த பேசஞ்சர். அடங்கப்பா, இன்ன வரைக்கும் நீ படத்தோட பேர் சொல்லிட்டு தானடா இவ்வளவு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் கடைசியில் சொல்கிறேன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்குது. இதை நம்ம இதே மாதிரி இனிமேல் ட்ரை பண்ணலாம். ஓகே, வேறு என்ன மாதிரி